நாம நேசிக்கிறவங்களோட ஒரே ரூம்ல தான் இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அவங்க கூட இருக்கோமா? இந்த ஒரு முக்கியமான கேள்விய பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். உண்மையா ஒருத்தர் கூட இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே நேர்மையா கேட்டு பாருங்களேன். உங்க அன்புக்குரியவங்க கூட நீங்க இருக்கும்போது உங்க முழு கவனமும் அவங்க மேல தான் இருக்கா? இல்ல உங்க உடம்பு மட்டும்தான் அங்க இருந்துட்டு மனசு வேற எங்கேயோ சோஷியல் மீடியாவிலயோ வேலையிலயோ அலைபாஞ்சிட்டு இருக்கா? இதுதாங்க பெரிய மாய. நம்ம எல்லாருமே இதுல சிக்கி தவிக்கிறோம். அதாவது பக்கத்துல பக்கத்துல இருந்தா போதும், நாம ரொம்ப க்ளோஸா இணைப்பா இருக்கோம் நாமளே நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மையா? யோசிச்சு பாருங்க. இந்த நிலைக்கு பேர் தான் உயிரற்ற இருப்பு. அதாவது நீங்களும் உங்க துணையும் ஒரே சோஃபால தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க போன்ல மூழ்கியிருப்பாங்க, நீங்க ஆஃபீஸ் டென்ஷன்ல இருப்பீங்க. உடம்புங்க மட்டும்தான் ஒன்னா இருக்கு, மனசும் உணர்வும் பல மைல் தூரத்துல இருக்கு. இந்த நிலைமை இருக்கிற எந்த உறவா இருந்தாலும் அதோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். இந்த வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியான அருகாமைக்கும் உண்மையிலேயே ஆற்றலோடு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, ஒரே வீட்ல இருக்கலாம், ஆனா ஒரே தருணத்துல நம்ம ஒன்னா இருக்கோமா? இடத்த மட்டும் பங்கு போட்டுக்கிறோமா? இல்ல நம்ம உயிர் சக்தியே பரிமாறிக்கிறோமா? கவனமே இல்லாம தூரமா இருக்கோமா? இல்ல முழு கவனத்தோட இணைஞ்சிருக்கோமா? இதுதாங்க உண்மையான உறவு தீர்மானிக்கிற விஷயம். சரி, இப்போ பிரச்சனைய பத்தி நல்லா பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? வாங்க, நம்ம கவனத்தை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியா பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பப்பா, எவ்ளோ ஆழமான ஒரு உவமை பாருங்க. சூரிய ஒளி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும்போது அதால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அதே சூரிய ஒளிய ஒரு பூத கண்ணாடி வச்சு ஒரே இடத்துல குவிச்சா அதுல இருந்து நெருப்பு வரும். நம்ம கவனமும் அப்படிதாங்க. சிதறி போயிருக்கும்போது அது ரொம்ப பலவீனமா இருக்கும். ஆனா அதையே ஒரே இடத்துல குவிச்சா அது உறவுகள்ல ஒரு மேஜிக்கையே உருவாக்கும். நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒருத்தருக்கு உங்க கவனத்தை கொடுக்கும்போது அது ஏதோ சும்மா பாக்குறதோ கேக்குறதோ இல்ல. நீங்க உங்க உயிர் சக்தியான பிராணனை, உங்க லைஃப் ஃபோர்ஸையே அவங்களுக்கு பரிமாறி கொடுக்கறீங்க. உங்க எனர்ஜில ஒரு பங்கையே அவங்களுக்கு தர்றீங்க. கடைசியா எப்போ ஒருத்தர் நீங்க பேசுறத உங்க கண்ணை பார்த்து வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழுசா கேட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சா? அதுக்கு பேருதான் மனித மின்சாரம். வார்த்தைகளை தாண்டி கிடைக்கிற ஒரு ஆழமான ரீசார்ஜ் அது. உண்மையான இணைப்பு அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரது? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி இருக்கு. அதுக்கு பேரு டிஜிட்டல் சூரிய அஸ்தமனம். ரொம்ப சிம்பிள். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லா ஃபோன், டிவி, லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கி வேற ஒரு ரூம்ல வச்சுடுங்க. உங்க துணையோட உட்காருங்க. அவங்க பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து அவங்க சொல்றத முழுசா கேளுங்க. பதில் சொல்றதுக்காகவோ இல்ல சரி பண்றதுக்காகவோ கேட்காதீங்க. அவங்க என்ன உணர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கேளுங்க. அவங்களோட ஆன்மாவுக்கு நீங்க ஒரு சாட்சியா மட்டும் இருங்க. இந்த பயிற்சிய வெறும் ஒரு பழக்கமா மட்டும் பார்க்காதீங்க. இத ஒரு உயர்வான ஆன்மீக பயிற்சியாக, ஒரு சாதனாவா பாருங்க. உங்க உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க செய்யற ஒரு தவம் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. ஓகே, இந்த சாதனாவை நாம தொடர்ந்து செஞ்சா என்ன நடக்கும்? இதோட கடைசி பலன் என்ன? நம்ம எந்த நிலைய அடைவோம்? வாங்க பார்க்கலாம். இந்த மாற்றத்துக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் நினைக்கிறீங்க? பல மணி நேரமா? இல்லவே இல்ல. ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாளைக்கு வெறும் 7 நிமிடங்கள். ஆமாங்க, வெறும் 7 நிமிஷத்துல உங்க உறவுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும். இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒத்திசைவு. அப்படின்னா என்னன்னா, உங்க துணைவர் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க எனர்ஜில இருக்கிற சின்ன மாற்றத்தை வச்சே அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு உங்களால உணர முடியும். அந்த அளவுக்கு 2 பேரோட எனர்ஜியும் ஒன்னோட ஒன்னு கலந்துடும். இதுதான் அந்த பயணம். ஒரே வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருக்கிற அரை தோழர்கள் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம இருக்கிற நிலைமையிலிருந்து ஆன்ம ரீதியா ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஆத்ம துணைவர்கள் அப்படிங்கிற நிலைக்கு உங்களால உயர முடியும். இது ஏதோ கற்பனை இல்ல, உண்மையான இருப்பின் மூலமா இது 100% சாத்தியம். அப்போ இந்த கேள்வி உங்களுக்கானதுதான். உங்க முழு கவனத்தையும் உங்க பிராணனையும் பகிர்ந்து இன்னைக்கு ராத்திரி நீங்க யாருடைய ஆன்மாக்கு சாட்சியா இருக்க போறீங்க? முடிவு உங்க கையில தான் இருக்கு.